பசி அதிகமா இருக்கிறது. என் மனைவி நலையன்னு சொன்னான். சாப்பாடு கொடுக்கணும் இன்னும் காணவில்லை. சரி வந்து பார்ப்போம். இது எடுத்து அமர்ப்போம். தெரிய மாட்டேங்குது. தினமும் நம்ம வேலை என்ன நாட்டியம் ஆடுவது. ஆமாடி ஆடி பாடிக்கொண்டே போக வேண்டும். எப்படி தெரியுமா? வீட்டிற்கு போக வேண்டும் அல்லவா? புறப்பட்டு என்ன அழகா இருக்கிறா என் பொண்டாட்டி இருக்கிற பார்த்தையா? எப்ப பாரு அதுக்குன்னே இருக்கிறான். சரி வரட்டும் வரட்டும், எங்கதான் போயிடுவான். சாலவூர் நாட்டிலே வயதான பிராமணர் வீட்டில் வேலை செய்து உனக்காக நெல் அரிசி அதை கொண்டு வச்ச ஆசிரமத்தில் சமைச்சு வச்சுட்டேன். சாப்பிட ஏங்க நேரம் வருது, வாங்க சாப்பிடலாம் வாங்க. அந்த பக்கம் போனா இந்த பக்கம் வராரு, இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போறாரு. என்ன ஒண்ணுமே ஓய்யா என்னங்க நீ பேசாத போ. உன் மனதில் ஏற்பட்ட மனக்கவலை என்ன சொல்லுங்க. ஆமா எங்க போன நீ? நான் தான் சாலமூர் நாடு சென்று உனக்காக நான் நெல்லரிசி அதை கொண்டு வந்தேன்னு சொன்ன போக போறேன்னு சொன்னில இருந்து
நீங்க கோயில்ல தானே உட்கார்ந்து இருந்தீங்க. ஆமா. என்னங்க ஒரு மாதிரியே பேசுறீங்க? என்ன பார்த்து பேச கூட மாட்டேன்றீங்க. உன் முகத்தை பார்த்து எனக்கு பிடிக்கவில்லை. ஏன் வாந்தியே வருதா? ஆமா ஆமா பத்தியா, உன்னை பார்த்தாலுமே எனக்கு பிடிக்கல. ஏன் ஐயா? முகமா அது சொல்லு, முகமா சொல்றேன். பழமை ஒண்ணு சொல்லுவாங்க, ரதியாட்டம் பொண்டாட்டி இருந்தாலும் ஒழுவூர் வீட்டுல இருந்தாலும் இருக்கலாம், ஆனா அழுவூர் வீட்டுல இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தா அழுதுகிட்டே ஆகும். ஐயா என்ன விளக்க கொஞ்சம் சொல்லுங்க. ஏன் உன் மனசுல ஒரு மாதிரியா இருக்கு? மனதில் ஏற்பட்ட மனக்கவலை என்னங்க? எனக்கு சாப்பாடே தேவையில்லை. சாப்பாடு தேவையில்லையா? ஆமா. பசின்னு சொன்னீங்கல்ல, ஏன் தேவையில்லைன்னு சொல்றீங்க? எனக்கு பசியே மறந்து விட்டது. பசி மறந்ததா? ஆமா. பசி மறந்து உனக்கு ஏறன நினைவு வந்தது எதற்காக தெரியுமா? எதற்காக? இந்த தெல்ல நாளாத்தி ஆமாங்க. அழகான பெண் வந்தாள். அவ என்ன அழகு, என்ன அழகு! கோடி மலர் கொட்டு நீ வச்சுக்கிற மூஞ்சி, இது மூஞ்சாது என்ன அழகா இருக்கிறா. இருந்தால் அவளோட வாழணும், அதான் பெண்ணு. நலாயினி சொல்லுங்க. இதோ பார், எனக்கு ஒரு உதவி செய்வாயா? என்னங்க? நிச்சயமாக செய்வாயா? கண்டிப்பா செய்யறீங்க. எனக்கு சத்தியம் செய்து கொடு. சத்தியமா செய்து கொடுக்கணுமா? ஆமா. நீ எது கேட்டாலும் செய்வீங்க. சத்தியமா காட்டுறேன். ஒரு பெண்ணானது ஆடினாள், அழகாக இருந்தாள். அவளோட ஒரு இரவு நான் தங்க வேண்டும். ஆரங்கோ தானுரங்க அது மட்டும் என்ன செய்ய முடியாது. அப்படி என்றால் அந்த பொண்ணோட சேரங்க எனக்கு விருப்பம் இல்லையா உனக்கு? முடியாது. முடியாதா? ஆமாங்க. முடியலனா நான் எங்க ஏரியாவது குட்டாத சாவறேன். ஏன் இதோ கரண்ட் சாவறேன். ஐயோ என்னங்க? என்ன என்னங்க?
நீ இப்பேற்பட்ட நீ செத்துட்டா என் நிலைமை என்ன ஆகுது? உனக்கு என்ன அந்த பெருணத்திலே ஒரு சுகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிதான். ஆமா. கண்டிப்பா நான் செய்து முடிக்கிறேங்க. ஒரு நாள் இரவு சுகத்தை கண்டுவிட்டு என்னோட வந்துடுவீங்களே நீங்க? நிச்சயமாக. கண்டிப்பா வந்துடுறேன். நான் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். போயிட்டு வாங்க ஐயா. கணவர் ஆசைப்பட்டுட்டாருடா. அந்த தாசி பெண்ணை ஒரு நாள் இரவு சுகத்தை அனுபவிக்கணுமா? வேறு வழி இல்லடா. என்னோடு சேர வேண்டும் என்றால் அவரோடு நான் வாழ வேண்டும் என்ற மனசுல எண்ணம் இருந்த எனக்கு அந்த தாசி எனக்கு தெரியாதடா. தெரியாதா? அந்த பக்கம் ஆசிட்டு போறியா? வாடா வாடா. தாசி வீடுங்க. இதுதான் தாசி வீடா? எவ்வளவு அழகா எப்படி எப்படி கீழ் பச்சாங்க. என்னடா அதாவது அப்படி அப்படியே இருக்கிறது. தாசி வீடுல அப்படியே இருக்கும். அந்த பெருடைய மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்னா பலவித பணிபடி வேலை செய்தாதான் அந்த மனசுல இடம் பிடிக்க முடியலவா? ஆகவே முதல்ல என்ன தெரிவு செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? சாணம் தெளிக்கணும்டா. தண்ணீரை கொண்டு வா கட்டுறா. ஏண்டா உன் மனைவி அதிகாலை என்ன பண்ணுவாங்க? சாணம் தெளிப்பாங்க. என்னதா சாணம் போடணும் சொல்ல வேற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சாணி போடணும்னு சொல்லுவாங்க. என்னதா சாணி போடணும்? சாணி போடணும் சொல்லக்கூடாதானப்பா? ஐயா சாணம் தெளித்தது கூட தூய தமிழ் வார்த்தை இல்லையா? முத்தம் தெளித்தான்னு வார்த்தை சொல்லணுமா? முத்தம் எப்படி தெரியுமா? ஒரு தாயின் குழந்தை இடுகின்ற முத்தத்தின் சத்தமும் நம்ம தரையில தண்ணி தெளிக்கின்ற பொழுது கீழே வேற சத்தமும் ரெண்டும் ஒன்னா இருக்குமா? அதனால்தான் முத்தம் தெளிக்கின்றேன் இத்தரை மீதினிலே அப்படின்னு சொல்லணுமா? இப்ப என்ன பண்ணுவாங்க? இப்ப அது காலத்துல அந்த காலத்துல பெண்மணில என்ன பண்ணுவாங்க? ஒரு பக்கெட்டில சாணம் கரைச்சிட்டு வெறும் தரையா இருக்கும், அந்த சாணம் தெளிப்பாங்க. ஆமா அந்த காலத்துல. இப்ப அரசாங்கம் என்ன போட்டுட்டு இருக்காங்க? ரோடு போட்டுக்கிறாங்களே. என்ன ரோடு? சிமெண்ட் ரோடு. இதுல போய் உண்மையிலேயே சாணம் தெளிக்கிறீங்க நீங்க? என்ன தெளிக்கிறீங்க? என்ன தெளிக்கிறீங்க? வெறும் தண்ணி தானே தெளிக்கிறீங்க. உண்மைதானே? அதானே தெளிக்கிறீங்க. வேற என்ன பண்றீங்க? வெறும் தண்ணி தானே தெளிக்கிறீங்க. உண்மையிலே வெறும் தண்ணி தெளிக்க கூடாதான். தரைமையில கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு தெளிக்கணும். அப்படி எல்லாம் மஞ்சள் தூள் வீட்டுல 4 கல் உப்பாது போட்டு தெளிக்கணுமா? சைலன்ஸ். வெறும் தண்ணீர் தெளித்தா பயணவர் லட்சுமி கடாட்சி வீட்டில பொருந்தாதாண்டாப்பா. ஆகவே ஒரு சிட்டிய மஞ்சள் தூள் போட்டா போதுமா? மஞ்சள் தூள் இல்லாத பட்சத்தில் அந்த வீட்டிலே தூள் உப்பு போட 4 கல் உப்பு எண்ணி போடணுமா? அது எண்ணி தான் போடணும். ஆமா 4 கல் உப்பு போட்டாலும் தரையில தண்ணி தெளிச்சாதான் அந்த லட்சுமி வீட்டுக்குள்ள வருவாளாம். சரிடா சரிமா. ஒரு வேலை இதாகி விட்டது. இப்ப சாணத்தில் தான் விட்டதா? அடுத்தது என்ன செய்யணும்? கோலம் போடணும். அடுத்தது என்ன பண்ணணும்? பெருக்கணும். எடுத்துமா தொடப்பு காட்டி. அடுத்தது என்ன சொல்லுவாங்க? நல்லா கவனிங்க. இப்போ சாணம் போட்டோம் என்ன நம்ம சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? பெருக்குதுன்னு சொல்லக்கூடாதான். பெருக்குதுன்னு சொல்லுனாவே துன்பம் வீட்டில பெருகி கொண்டே இருக்குமா? கூட்டுதல் தான் சொல்லணுமா? என்னதே கூட்டுதல்? கூட்டுதல் மட்டும்தான் சொல்ல. வீதியை பெருக்கு பாரு, வீட்டை பெருக்கு பாரு சொல்லக்கூடாதான். பெருக்குதல் என்பது வீட்டிலே துன்பம் பெருகி கொண்டே இருக்குமா? துன்பம் அதிகமா போவோம். ஆமா அதனால கூட்டுதல் சொல்லணுமா? அதனால கட்டை எடுத்து காலமானது
கோலங்கள் இட வேண்டும் அல்லவா? கோலம் போடணும். கோலம் பொண்டாட்டி எப்படி போறாங்க போட்டு காமி பார்க்கலாம். என் பொண்டாட்டி கோலம் போட்டு நான் பார்த்துக்கிறேன். என்னது? ஒருவேளை பொண்டாட்டியா இல்லையா உனக்கு? இல்ல போட்டு காமிங்க. எனக்கு தெரியும். கோலம் எப்படிமா பாருங்க நீங்களா? என்னது? அவசர அவசரம் சரிக்கா பாப்பா கம்னு. அழகா என்ன பண்றாங்க? சாணம் தெளிக்கிறாங்க. சாணம் தெளிச்ச உடனே வீதியை பெருக்கிறாங்க, கூட்டுறாங்க. பெருக்குன்னு சொல்லக்கூடாது, கூட்டி உடனே எல்லா வித பெண்மணி கோலம் எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இப்படிதான் என்ன பண்றாங்க? கோலம் வச்சு புள்ளி வச்சு கோலம் போடுறாங்க. அப்படிதானே? மறந்து கூட யாரையுமே இடுப்பு தெரு பக்கமா வைக்க கூடாதான். எல்லா வித தாய்மார்களும் மறந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவசர அவசரமா கோலம் போட வராங்க. முகத்தை வாசிப்படி பக்கமா வச்சு தெருக்கு என்ன காட்டுறாங்க? சூத்த காட்டுறாங்க. அப்படிதான் வரும். ஏன் இடுப்புன்னு சொல்லக்கூடாதா? இடுப்பா வந்து சூத்தா வருது. ஜென்மத்தை அழைக்கும் அந்த மாதிரி வார்த்தைலாம் சொல்லக்கூடாது, அசிங்கமான வார்த்தைலாம். ஏன் தெரியுமாடா? பிரம்ம முகூர்த்த வேலையிலே சாணம் தெளித்து வீதியில கோலம் போடுகின்ற பொழுது மகாலட்சுமியை முகமலச்சோடு வீட்டுக்குள்ள வரவேற்கணுமா. ஓஹோ, புரியுதா? நம்ம தான் மூஞ்சி அப்படி முகத்தை வந்து வாசிப்படி பக்கமா வச்சுங்கிறோமே, எங்கிட்ட லட்சுமி வீட்டுக்கு வருவாளா? வரமாட்டாங்க. அவ பாத்துட்டு போயினே இருப்பாளா இடுப்பு காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போக கூடாது. அதே போல கோலம் போடுகின்ற போது நல்லா தரவா கத்துண்டு கோலம் போடணுமா தெருவில். அது வேற என்ன தெரியுமா? எப்படி? அப்படி கோலம் போடுவாங்க, அந்த புள்ளி வைப்பாங்க, கம்பி ஒன்னா சேலம் என்ன பண்ணாங்க? ஐசிஐசி கோலம் போடுவாங்க. நானும் பாத்துக்கிறேன் செய்யறாங்க. என்ன அப்படி செய்வாங்க? அதனாலே புள்ளி வைத்து போடுவது கோலம். கோலம் தவறினால் வாழ்க்கையில் ஏற்படும் அலங்கோலமா. அலங்கோலம் புரியுதா? கோலம் தவறிச்சுன்னா எல்லாம் புரிஞ்சுக்க. அப்படி அதாவது புள்ளி வைத்து போடுறாங்களே அந்த கோலம். ஆமா, கோலம் தவறக்கூடாதான். ஓஹோ, அப்படி தவறினால் புள்ளி வைத்து போடுவது கோலம். கோலம் தவறினால் வாழ்க்கையில் ஏற்படும் அலங்கோலமா. அலங்கோலம் ரெண்டே எழுத்துதான் வித்தியாசம். கோலமா தான் வாழ்க்கை முன்னேறும். அதே கோலம் தவறினால் வாழ்க்கையில் ஏற்படும் அலங்கோலமா. அலங்கோலம் புரியுதா? அதனால இனிமேல மறந்து கூட எந்த ஒரு பெண்ணுமே கோலம் போடுகின்ற பொழுது, அதாவது புள்ளி வைக்கின்ற பொழுது மட்டும் வீதி பக்கமா முகத்தை வச்சு புள்ளி வைங்க. கோலம் போடுகின்ற பொழுது சுத்தி சுத்தி போடலாமா. புரியுதுங்களா? ஆகவே கோலமிட இனி காலமும் வாழதே. கோலமிட இனி காலமும் வாழதே. கோதையால வலது ஆசையும் நீரவே. கோதையால வலது ஆசையும் நீரவே. ஏய் இங்க வாடாங்க. ஒருபடியாக நல்ல முறையில கோலமைப்பட்டது. ஆகவே இந்த பெண்ணு கண்டிப்பா பாப்பாங்க, இந்த வேலையை செய்வாங்க. நாம அவள் தோட்டத்துல சென்று பூ பறித்து கொண்டு வரேன்டா. ஏண்டி வீட்டுல நல்லா தூங்கணியாடி நீ? நல்லா தூக்கம் எனக்கு. ஆமா. ஏண்டி நல்லா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டேன். எப்ப பார்த்தாலும் தோன்றது அதடி வேணும் எனக்கு. ஏண்டி விடிய நேரம் ஆகிவிட்டது. ஏண்டி வீட்டு வாசப்படியில சாணம் தெளிச்சு கோலம் போடணும்ல? ஆமா. ஏண்டி நான் தான் உடம்பு அசதியா இருக்குதுன்னு லேட்டா ஏஞ்சிக்கிறேன். நீ கொஞ்சம் சீக்கிரமா ஏஞ்சி பேருக்கு தூக்கிட்டப்பா. ஆமா சரிடி. சாணம் தெளிக்க வேணாம். சாணம் எப்படி அதிசயத்தை பாத்தியாடியா? யாரு வேலையா இருக்குண்டி? யார் வேலை இருக்கு பாரு. இது ஏண்டி? ஐயோ ரொம்ப அழகு பாரு. இது கோலம் விட்டுக்கிட்டு. ஏண்டி நான் சொல்றது கேள்வி ஃபர்ஸ்ட். ஏண்டி உனக்கு தூக்கத்துல நடக்கிற வேலைக்குது என்ன? இல்லம்மா. ஏண்டி ஏஞ்சி வந்து நீ போட்டு போயிட்டேன்னா? நான் பாண்டியே சரி சரி, ஒரு ஓரமா ஒளிஞ்சிருந்து பாப்பேன். அம்மா யாரு மணி?
என்னுடைய நாடு நிழவு நாடு தாய். அந்த நெடுத நாட்டை ஆண்டு வரும் நலச்சக்கரவர்த்திக்கும் தமையன்றுக்கும் மகளாக என்னுடைய நலாயினிமா. நலாயினி. ஆமாம்மா. இங்க வந்த வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? உங்க வீட்டுல சாணம் தெளித்ததும் நான் தான். இந்த தெருவினை கூட்டியது நான் தான். இந்த வண்ண வண்ணங்கள் கோலங்கள் விட்டது நான் தான். வீட்டை சுற்றி மாவிலே தோரணைகள் கட்டியதும் நான் தான். மகர ஜோதி விளக்குகள் வைத்தது நான் தான். ஆமா, இந்த காரியத்தை செய்யறதுக்கு ஏங்க நீ ஏன் செய்யணும்? செய்ய வேண்டிய காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? இவங்க வேலை என்னப்பா வேலை இவங்களுக்கா? இது ஆக்கிற வேலையும் டேய் உட்காந்து பேசுற வேலையும் ஆக்கிற வேலையும் உட்காந்து பேசுற வேலையும். எனக்குமே சொல்ல அசிங்கமாலே பேசாதே புரியுதா? டோரி கிடப்பையா அம்மா. நான் எது கேட்டாலும் தருவேன், நீங்க சத்தியம் பண்ணுங்கம்மா. சத்தியம் பண்ணுமா? ஆமாம்மா. சரி சரி, இந்த வேலை எல்லாம் செஞ்சிருக்க. ஆமா. சரிம்மா, நீ எதை கேட்டாலும் தடை இல்லாம சத்தியமா அம்மா தரேன். நீ சத்தியம் பண்ணுமா? சத்தியமா. இந்த சத்தியத்தை நான் நம்ப மாட்டேன். ஆ, ஆமா. பின்ன வேற எப்படிதான் சத்தியம் பண்ணலாம்? இந்த சின்ன சின்ன பசங்களை பாருங்களேன், சத்தியம் பண்ணிட்டு நடுப்புற கில்லும். அப்படியா? அதான் உண்மையான சத்தியமா. அப்படி கூட பண்றாங்களா? அப்படி கில்லினா அதான் பிள்ளையார் வந்து அந்த சத்தியத்துக்கு சாட்சி அனுப்பிறான்டாப்பா. ஓஹோ, புள்ளியார் வந்து அதனாலதான் சத்தியம் பண்ணிட்டு சின்ன சின்ன குழந்தைங்களை அப்படி கிள்றதுதான் உண்மையான சத்தியமா. இது தட்டிட்டு போனா அது பொய் சத்தியமாண்டாப்பா. தட்டிட்டு இங்க கிள்ளணும். ஆமா. ஆகவே சத்தியம் பண்ணிட்டு நீ நடுப்புற கிள்ற. நடுப்புற கிள்ளணும். ஆமா. சரிம்மா, சத்தியம் பண்ணி சத்தியமா தரேன். ஆமா நீ சொல்லு. ஆமா சத்தியமா. அம்மா இவனா வெடிச்சு அடிக்கிறாடா இவா. ஒதுக்கி அடிக்கிறாங்க, அப்புறம் என்ன அடிச்சு அடிக்கிறாங்களா? சரிம்மா, நீ வந்த காரணம் அம்மா என்னம்மா? நீங்க கோயில நாட்டியம் ஆனீங்களாமே. ஆமா. என் கணவர் அப்ப உங்களை பாத்துட்டாருமா. உங்க கணவர் எங்களை பார்த்தாரா? ஆமாம்மா. எவ்வளவு பேர் பார்த்துட்டு போறாங்க. உன் கணவர் பாக்குறத பெரிய விஷயம். எவ்வளவு பேர் பாக்குறாங்க? ஆமா. உன் கணவர் பார்த்த பெரிய விஷயம் கேக்குறியா? 100 பேர் 10 பேர் 100 பேர் வந்து பார்த்துட்டு இல்ல, போறாங்க. என் கணவர் பார்த்த பார்வை வேற பார்வை தெரியுமா? அது காதல் பார்வை தெரியுமா? அம்மா, ஒரு நாள் இரவு என்னுடைய கணவர் இடத்துல சுகத்தை அனுபவிக்க துடியா துடிக்கிறாரு. ஏண்டி யாராச்சு கட்டின கணவன தாசி கட்ட எத்தனை வந்து விடுவாங்களா? விடுவாங்க பாரு அம்மா. இவன் விடுறா பாரு. இவன் எப்படியா கட்டவளா இருப்பா? அம்மா, என்னம்மா? கணவர் ஆசைப்பட்ட மனைவி அதை கூட செய்யலாமா தாய்? அத கூட செய்யலாமா? ஆமாம்மா. சரி சரி. கணவர் ஆசைப்பட்டார் ஒரே ஒரு காலத்துக்காக வீட்டுல பலவித பணிபடி வேலையை நான் செய்தேன் தாய். சரிம்மா, ஆமாம்மா. இதெல்லாம் செஞ்சிருக்க. ஆமா. சரிம்மா, எங்களுக்கு ஏம்மா உன் கணவர் அழகா இருப்பாரா? அப்புறம் குண்டா இருப்பாரா? ஒல்லியா இருப்பாரா? ஓஹோ, உனக்கு உடம்புக்கு ஏத்த மாதிரி ஆளு வாட்டமா இருப்பாரா? அரும்பி மீசையா, குறும்பு பார்வையா, இல்ல கட்டான உடலா? எப்படி? ஐயோ, என் கணவர் அழக சொல்லாம மன்மத குஞ்சியும் ஆத்துக்க. மன்மத கிளிமா அந்த மாதிரி இருப்பாரு அவரு. அப்படி நீங்க எப்படி எப்படி நினைக்கிறீங்க? 32 லட்சம் எழுதக்கூடிய ஆடவர் இருந்தாரு ஒரு நேரத்திலே. அப்ப நான் இப்போ ஆனா என் கணவர் அழகெல்லாம் குறைந்து ஆ. ஒரு அறிவாளிக்கிறார். ஏண்டா இங்க வாடா. ஓ, ஏண்டா அந்த அம்மா அருவின்றாங்களே, அது எப்படிடா இருக்கும்? எப்படி இருக்குமா? உடம்பெல்லாம் சீ ஒளி எடுக்கும். ஐயோ, ஆமா, நாத்தடிக்கும். என்னடா சொல்ற? ஆமாமா, நாத்தடிக்கும். உடம்புல சீ ஒளி எடுக்கும். ஏண்டி அவர் கணவராண்ட போய் வந்தா ஏண்டி அம்மா எந்த கிராகி போயிடலாம். அவங்க வந்தான்னு வச்சுக்கோங்களாண்ட இன்னும் ஒருத்தர் கூட ரெண்டாவது வரமாட்டாங்க. வரவே மாட்டாங்கடா. ஆமா, சத்தியமா வரமாட்டாங்க யாரும். அந்த அளவுக்கு அழகு. அப்பேற்பட்ட அழகு. ஆமா. ஏண்டி போடி முடியாது. அம்மா, நீ சம்மதம் செஞ்சீரே. நீ சம்மதம் சொல்லியே இத சகல வேலையோ செய்தே. அம்மா, ஏழ் பதியோடு பஞ்சனை சொல்லிட்டானே. என் பாவையரே வருவம்மா.
என்னடி இது? என் கணவருக்கு ஒரு நாள் சுகத்தை கொடுத்தேன் அம்மா. தாயே, என்னம்மா? உனக்கு நான் வருஷமெல்லாம் தாயே, ஒரு நாளில் ஒரு கணவருக்கு சுகத்தை கொடுத்தேன்னா உனக்கு வருஷம் எல்லாம் இந்த வண்டி நான் வேலை செய்ய உனக்கு வருஷம் எல்லாம் வேலை செய்ய வண்டி நான் உணர்ந்தாயே. என் கணவருக்கு ஒரு நாள் சுகத்தை கொடுத்தேனே அம்மா. ஒரு நாள் இரவு வீட்டில் எப்படி நான் வேலை செய்தேன் தாயே. உனக்கு வருஷம் எல்லாம் வந்து நான் வேலை செய்ய தயாரா எங்களுக்கு சத்யா, ஏண்டி கால சுத்தின பாம்பு கால கடிக்கண்டுமாங்க வந்து கடிக்கிறா பத்தியா? சரி சரி, ஏண்டி அந்த அம்மா காலில் வீந்து மன்னிப்பு கேக்குறாங்க. சுகத்தை கொடுத்துடலாமா? ஏம்மா எங்கள் இருவர் மீது யார் மீது ஆசைப்பட்டாருமா உன் கணவர்? யாரும் அபரஜின்னு சொன்னாருமா. நான் தான். அப்படின்னா நீதான் அப்படின்னா நீதான். அப்புறம் நீ பேர் சொல்லிட்டு இல்லையா? நீங்க தானே அது? நான் தான்மா. பார்த்தேன் எப்பேர் பெற்ற ஆள் ஆசை வச்சுக்கிறேன். அவரை குஞ்சி என்னது? அவரை குஞ்சி ஏய் அபரஞ்சிடா போய். அபரஞ்சி அபரஞ்சி வாட்டப்பல்ல அவர் ஆசை வச்சுக்கிறேன். ஒன்னும் இல்லைங்க, அது கணவர் உண்மையில தான் ஆசைப்பட்டு இருக்கிறார். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். அழகா முக்கியம். ஏம்மா எங்களுக்கு அழகுலாம் முக்கியம் இல்ல, அவர் எப்படி இருந்தாருன்னா எங்களுக்கு தேவை காசு தான்மா. பணமா? உங்களுக்கு பணம் வேண்டுமா? பணம் தான் வேண்டும். எங்க வீட்டுக்கார் வீதி வீதியா சென்று, பஸ் ஸ்டாண்டா சென்று, கோவிலா சென்று பிச்சை எடுத்து வச்சுங்கிறாரு. பிச்சை எடுக்கிறாரு. சரி, சில்லறையா இருக்குமா அது? இல்லம்மா, அவரு நோட்டா மாத்தி சூட்கேஸ் சரி உனக்கு கொண்டு வர சொல்றேன். சூட்கேஸ் நிறையாவா? ஆமா, கண்டிப்பா நான் தரேம்மா. சரியா? கண்டிப்பா அவளை தரேன். உனக்கு பணம் எவ்வளவு வேணும் தரேன். கணவர் சுகத்தை கொடுக்குறாயா? நான் தரேம்மா. கண்டிப்பா கண்டிப்பா தரேம்மா. ஏம்மா உங்க வீட்டுக்காருக்கு என்னடா பிடிக்குமா? ஒன்னும் இல்ல, கொஞ்சமா ஒரு 5 கிலோ குண்டு மல்லி வாங்கிக்கோ. எதுக்கு? குண்டு மல்லியா? 5 கிலோ குண்டு மல்லி வாங்கி 5 கிலோ குண்டு மல்லி வாங்கி என்ன பண்ண போற? இந்த காலத்துல ஒரு முழம் 100 ரூபாய் விக்குது. ஒன்னும் இல்லம்மா, 5 கிலோ ஒரு 5 கிலோ குண்டு மல்லி வாங்கி 2 பெண்களை விட்டு, தாதி பெண்களை விட்டு அந்த காம்பு வெட்டி எடுக்கணும். ஓஹோ, ஏம்மா காம்பு இருக்கக்கூடாது. காம்பு இருந்தா தானே அவ பூ கட்ட முடியும். ஏன் தெரியுமா? எதற்காக? என் கணவர் இந்த பூ மீது பூலோகத்துல காலை வச்சாருன்னா, காலை வச்சாருன்னா அந்த காம்பு கால்ல குத்திச்சுன்னா அப்படியே ஆகவே அந்த காம்பு வெட்டி எடுத்துட்டு சாதி பெண்கள் அப்படியே மலர தூவிண்டே வரணும். அப்படியே ஆத்துக்கார் அப்படி மெல்ல நடந்து வருவார். நல்லா நடந்து வருவாரு. ஆமாம்மா. இது மட்டுமா இல்ல வேற எதனா இருக்குதா? என்ன தெரியுமா? எங்க வீட்டுக்காரர் வச்சா ஒரு அடி உள்ள போகணும். என்னது? காலை வச்சாவா ஒரு அடி உள்ள போகணும். ஒரு அடி போன மாடு. என்னமா சொல்றீங்க? என் கணவர் அடுக்கின்ற பஞ்சரை கட்டில் மெத்தி இருக்கின்றது, ரொம்ப இலவம் பஞ்சா இருக்கணும். என் கணவருக்கு முதல்ல அப்படியே புண்ணு அவரு அப்படி மேல தூக்கி உட்கார வச்சுன்னா அவருதான் படுத்திருக்கிறாரா இல்ல பஞ்சன் இருக்கிறா என்று அறியாம இலவம் பஞ்சா இருக்கணும். அப்படியே ஆளு மறைச்சிருக்காரு, ஒரு அடி அப்படி போய் போய் வரணும். அந்த மாதிரி இருக்கணும். ஏறி இறங்கணும். ஏறி இறங்கணும். பணம் மரமா நாங்க ஒரு 5 லிட்டர் பாலை வாங்கி 5 லிட்டர் பாலை வாங்கி 3 லிட்டர் அப்படியே சுண்ட காய்ச்சி வச்சிருங்க. அட போமா. என்ன? ஏமா 3 லிட்டர் பாலை வாங்கி 5 லிட்டர் ஆக்குவோமா நானு? என்னதா? 3 லிட்டர் பாலை வாங்கி அப்படின்னா 5 லிட்டர் ஆக்க சொன்னா கூட ஆக்குவேன். 5 லிட்டர் பால் வாங்கி 3 லிட்டர் ஆக்கணுமா? நாளைக்கு என் வீட்டுல ராஜ்யம் வரணும் வச்சுக்கீங்களேன். நீங்க நேரா மளிகை கடைக்கு போறீங்க. மளிகை கடைக்கு போறேன். மளிகை கடையில போய் ஒரு பச்சை கொட்டை பூ வாங்கிக்கிறீங்க. வாங்கிக்கிறேன்.
பச்சை கொட்டை பாக்கு வாங்கிட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்? கேட்டீங்கன்னா அந்த வாழை மரம் அடியில ஒரு சந்து போட்டு அந்த பச்சை கொட்டை பாக்கு சொருகிடுங்க அதுல. சொதி வேணும். அப்படி சொருவிட்ட உடனே நீங்க காலை அச்சிட்டு வரல அந்த பாக்கு அப்படியே எடுத்து வச்சிருந்து இந்த 5 லிட்டர் பாலை 3 லிட்டர் பாலை சுண்ட காய்ச்சறல சுண்ட காய்ச்சற. அப்போ இந்த நினைஞ்சிருக்கிற பாக்கு எடுத்து நல்லா அப்படியே நுணுக்கி அந்த பால்ல போட்டுன்னா பாக்கு துவரு பால் உடம்பு நல்லா புஷ்டி அந்த பால் துவரு ஏற 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 எதவா இருக்கும் உங்களுக்கு. எதுவா இருக்குமா? ஒரு வருஷம் அந்த கனவு நினைவே வராதுமா. நினைவே வராது. ஆமாம்மா. சரிப்பா. போயிட்டு வரட்டுமா? ஏம்மா? வச்சிட்டு வரேன். கட்டமா போயிட்டு வரேமா? அழிச்சிட்டு வாமா.